ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எல்லா பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கே, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதாமா தாயேன்னு நீ இவ்வளவு கவலையோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் சொல்லிய பிறகும் நான் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்காமலா இருப்பேன்? இதோ முதல்ல பணப்பிரச்சனைன்னு எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் மாட்டிக்கிட்டு இருக்க உனக்கு பணப்பிரச்சனையை முதல்ல தீர்த்து வச்சுட்டு அப்புறமா உன் மனப்பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிடுறேன். இன்று இரவோட இரவாகவே எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு யார் மூலமாகவாவது எந்த மனிதரின் ரூபத்திலாவது வந்து உனக்கு தேவையான பணத்தை, நீ எதிர்பார்க்குற பணத்தை உன் கைகளில் சேர்த்துடுறேன் செல்லமே. நாளைய பொன்னான புதன்கிழமை நல்ல நாளிலேயே உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் பொன்னும் பொருளுமாக வந்து சேரப்போகுது. இன்று இரவோட இரவாக இருளோடு இருளாக அத்தனை இன்னல்களையும் தீர்த்து வச்சு நாளைய நாளை உனக்கான இன்ப நாளாக விடிய வைக்க போகிறேன். உனக்கான விடிவு காலம் நாளைக்கு பிறக்க போகுது என் செல்லமே. ஒரு மனிதனும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கஷ்டங்களையும் எதிர்த்து போராடுறான். மறுபடியும் தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியை தலைவிதி நினச்சிக்கிட்டு ஏன் தலைவிதிப்படி நான் வாழ்க்கையை விட்டுட மாட்டேன்னு முயற்சி செஞ்சு அந்த தோல்வியை தாண்டி ஜெயிக்க தானே நீங்கள் எல்லாரும் இந்த பாடுபடுறீங்க. நீ எப்படி உன்னுடைய தோல்வியை தாண்டி ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ, அதே போல் இந்த வராகி அம்மா நானும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளை உனக்காக கொண்டு வந்து சேர்த்து குவிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இத்தனை நாட்களாக தோல்வியை சந்தித்த உன் வாழ்க்கையில் இனிமே வெற்றி மேல் வெற்றி வந்து சேரப்போகுது. உனக்காக உன்னை உயர்ந்த இடத்துல தூக்கி உட்கார வைக்கவும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. உன்னை உயர்த்திவிட உதவி செய்யவும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்புறம் என்ன, இன்னும் எதுக்காக நீ மற்ற மனிதர்களை எதிர்பார்க்கிறாய்? யாரையும் எதிர்பார்க்காம நீ உன்னை மட்டும் நம்பு, உன் உழைப்பை மட்டும் நம்பு. உன்னை நம்பி உனக்கான வேலைகளை செய்யும்போது உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய சிறப்பும் இன்னும் உன் வாழ்க்கையை பெருமைப்படுத்தும். வாழ்க்கைனா வழிகள் நிறைஞ்சதாக தான் இருக்கும். ஆனால் வழிகளையும் வேதனைகளையும் மட்டுமே நினச்சிக்கிட்டு சோர்ந்து துவண்டு போகக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சாலும் தோல்வி கிடைச்சாலும் நிற்காம நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். உண்மை என்னன்னா, உனக்கு பணம் தான் பெரிய பிரச்சனை நீ நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த பணப்பிரச்சனை தான் உனக்கு மனப்பிரச்சனையை உண்டு பண்ணுது. அதனால்தான் ஏதாவது ஒரு கஷ்டம் மாறி கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னு நீ நினைக்கிற. உண்மையாகவே மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் பெருசாக தேவையில்லை. குறைவான பணம் இருந்தாலே நிறைவாக நிம்மதியாக வாழ்ந்துட முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சது போல் வாழாமல் அடுத்தவங்களை பார்த்து அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படும் போது இன்னும் பொருட்களை வாங்கணும்னு தேவைப்படும் போது தான் பணம் பத்த மாட்டேங்குது என் செல்லமே. உன் வாழ்க்கையை உனக்கு நிறைவாக வாழ்ந்துட்டு போகணுமே தவிர அடுத்தவங்களை போல வாழணும்னு நினச்சின்னா எவ்வளவு பணம் வந்தாலும் போதாது. இன்னைக்கு உன்னை விட வசதியானவங்களை பார்த்து அவங்கள போல நம்ம வாழணும்னு நினைக்கிற. அவங்க அளவுக்கு உனக்கு நான் வசதியை கொடுத்த பிறகு நாளைக்கு இதை விட இன்னும் அதிகமாக லட்சாதிபதிகளை தாண்டி கோடீஸ்வரர்களை பார்த்து அவங்கள போல உன் வாழ்க்கை இருக்கணும்னு ஆசைப்படுவ. மொத்தத்தில் உன்னுடைய ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் முற்றுப்புள்ளியே இல்லாமல் போயிடும். அதனால் எவ்வளவு கிடைச்சாலும் ஏற்றுக்கோ. அது குறை இது குறை, அது இல்லை இது இல்லைன்னு எப்பவும் இல்லாத கதையவே புராணமாக பாடாமல் இருப்பதை கொண்டு மன நிறைவோட மன திருப்தியோட வாழ பழகு. இந்த பண பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு அடுத்து உன் மனசில் இருக்க பிரச்சனைகளுக்கும் நீ எதை நினச்சி துன்பப்படுறியோ அதுக்கும் சேர்த்து நான் ஒரு முடிவு கட்டிடுறேன் என் செல்லமே. நோய் வராமலே வாழ்வதுங்கிறது ஒரு ஆச்சரியமான அற்புதமான கலைதான். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மனப்பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் சேர்ந்து பல நோய் நொடிகளை உண்டாக்கி விடுகிறது. கவலைகள் வர வர நோய் நொடிகளும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. உனக்கு நோயே வரக்கூடாதுன்னா நீ ஆசைகளே படக்கூடாது என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு நீ ஆசைகளை குறைச்சிக்கிட்டா எதிர்பார்ப்பும் கவலைகளும் துக்கமும் துயரமும் தோல்வியும் இல்லாமல் நோய் நொடிகளுமே கூட உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். எப்போவுமே எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டும் ஏங்கிக்கிட்டும் இல்லாமல் இருப்பதையே போதும்னு நினச்சி மன நிறைவோட மன திருப்தியோட வாழ பழகு.
உன் மனசு தான் உன்னை உயர்த்தவும் வீழ்த்தவும் செய்யக்கூடிய ஆயுதமாக இருக்குன்னு இன்னுமா உனக்கு புரியலை? உன் மனசு மட்டும் தெளிவாக இருந்துட்டா நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். அதே போல் உன்னை யாராலும் தோற்கடிக்கவோ வீழ்த்தவோ முடியாது என் செல்லமே. யார் உன்னை என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ எப்பவுமே மனசளவில் உறுதியா தைரியமா தெளிவான பிள்ளையாக இரு. நீ அமைதியாக இருக்கும்போது உன் வார்த்தைகளை புரிஞ்சுக்கிற, நீ என்ன நினைக்கிறன்னு புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல உறவு கிடைப்பதெல்லாம் அபூர்வம். நீ கோபமாக இருக்கும்போது ஏதோ நல்ல விஷயத்துக்காக தான் நீ கோபப்படுற, உரிமையாக அன்போடு தான் நீ கோபப்படுறன்னு உன்னுடைய கோபத்தில் இருக்கக்கூடிய அன்பையும் உன்னுடைய மௌனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் சரியாக புரிஞ்சுக்கிற உண்மையான உறவை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். புரிதல் இல்லாமல் பிரிதல் வராது. நீ எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களையும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. நீ சிரித்தாலும் உன் மனசில் இருக்கக்கூடிய சோகம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்பட்டாலும் கலங்கினாலும் ஏன் அழுகிற, எதுக்காக வருத்தப்படுறன்னு எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க இந்த தாயானவள் உன் சோகத்தையும் கவலைகளையும் துக்கத்தையும் வருத்தத்தையும் நிச்சயமாக போக்குவேன் என் செல்லமே. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு. தனிமை இப்படி அமைஞ்சிருச்சே நினச்சி வாழ்க்கையை நினச்சி விரக்தி அடையாதே. தனிமைங்கிறது எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமானது தான். யாராவது உன்னை தனிமைப்படுத்தினாங்கன்னா அது உனக்கே மன வருத்தத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். மற்றவங்க உனக்கு தனிமையை கொடுத்தாங்கன்னா அது கசக்கும். ஆனால் நீயாகவே விரும்பி தனிமையை ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நேரம் தனியாக உக்காந்தினா அந்த தனிமை உனக்கு இனிப்பாக மன அமைதியை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அல்லவா? ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காத போது, சில விஷயங்கள் உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும்போது கொஞ்சம் தனிமையில் உட்காந்து எந்திரிச்சினா அது உன் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும், அமைதியையும் கொடுக்கும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லார் இதயத்திலும் காயங்களும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சிலர் அந்த கஷ்டத்தை கண்ணீராக வெளிப்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் அதை புன்னகையாக சிரிச்சுக்கிட்டே வெளிப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு மனிதரும் வெளிப்படுத்தும் விதம் வித்தியாசமாக இருந்தாலும் எல்லா மனிதர்களின் மனசிலும் காயங்களும் கஷ்டங்களும் இருக்குதுங்கிறது தானே உண்மை. தவறு செய்வது என்பது இயல்பான ஒரு விஷயம். நீ ஒரு தவறு செய்யும்போது அதை நியாயப்படுத்தாத. நான் தவறே செய்யலைன்னு அதை மறுக்கவும் செய்யாதே. அதுக்கு பதிலாக தவறு உன் மேலே இருக்கும் பட்சத்தில் அதை திருத்தி கொள்ள பழகு. ஒருபோதும் அடுத்தவங்களை குற்றம் சாட்டாதே. நீ மறுபடியும் தவறு செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்து இனிமே எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யணுன்ற எண்ணத்தோடு இருக்க பழகு. நீ தப்பு செஞ்சிட்டேன்னு ஒருத்தர் உன்னை நோக்கி கை காட்டும் போது ஆமாம் செஞ்சிட்டேன் ஒத்துக்கிறேன்னு மன்னிப்பு கேட்டு அந்த தவறை திருத்தி கொள்ளும் வித்தையை கற்றுக்கிட்டு மறுமுறை அதை செய்யாமல் தவிர்த்து விடு என் செல்லமே. நீ உன் மேலே அன்பு வச்சிருக்க மனிதர்களை சந்திக்கும் போது அவங்க நீ என்ன தப்பு செஞ்சாலும் அதை விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க, மன்னிச்சிருவாங்க. அதுவே நீ தவறே செய்யாத பட்சத்தில், உன் மேலே அவர்களுக்கு அன்பு இல்லாத பட்சத்தில், நீ சாதாரணமாக ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நீ செய்கிறது தப்புன்னு உன்னை குறை சொல்லிக்கிட்டும், நீ தும்முனா கூட உன்னை குத்தம்னு குறை சொல்லிக்கிட்டும் தான் இந்த உலகம் இருக்கும் என் செல்லமே. அன்பு குறைஞ்சு போகும்போது சின்ன தும்மல் கூட பெரிய குற்றம் போல நினைக்கப்படும். ஏன்னா அங்கே அன்பு இல்லை. இப்போது புரிகிறதா? உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் உன்னை குறை சொல்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்கன்னா அவர்களுக்கு அன்பு குறைஞ்சி போச்சா, இல்லை நிஜமாவே நீ தான் தப்பு செஞ்சிட்டியான்னு யோசிச்சு அதை மாற்றிக்க பழகு. உன்னுடன் இணைந்திருக்கும் நல்ல நட்புகள் கிடைப்பதெல்லாம் அபூர்வமான காரியம். அப்படி அதையும் தாண்டி யாராவது உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருக்க நல்ல மனிதர்களை நீ சந்திச்சினா அவர்களை எப்போதும் உன் கூடவே வச்சுக்க பழகு. அப்படிப்பட்ட நல்ல நட்புகளையும் உறவுகளையும் புத்தி பாதுகாப்பா பத்திரமாக வச்சுக்கோ என் செல்லமே. ஆழமான நட்பும் அழகான அன்பும் இந்த கலியுக காலத்தில் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைப்பதில்லை. அதனால தான் உன்னை பாதுகாக்க சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவோ வலியும் வேதனையும் இருந்தாலும் நல்வழியை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லா நல்ல வழிகளையும் காட்டுவதற்காக தான்
இந்த வராகி அம்மா உனக்கான முடிவை கொடுக்க வந்திருக்கேன். இரவோட இரவாகவே உன் எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு கட்டிட்டு நாளை விடியலை உனக்கு இஷ்டமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக நான் மாற்ற போகிறேன். எப்போவுமே நீ தான் அமைதியாக இருக்கணுமே தவிர வெளியே போய் அமைதியை தேடாதே. அதுக்கு பதிலாக நீ அமைதியாகவே மாறிட்டினா உன்னை பார்த்து உன்னை சுற்றி இருக்கவங்களும் தானாகவே அமைதியானவர்களாக மாறி விடுவார்கள். போலியா புன்னகைக்கக்கூடிய, போலியாக சிரித்து பேசி நடிக்கக்கூடிய பொய்யான மனிதர்களிடம் நீ பழகுவதை விட அமைதியாக அவர்களை விட்டு விலகி உன் வேலையையும் உன் வாழ்க்கையும் பார்த்துட்டு போகிறது தான் சரியாக இருக்கும். எத்தனையோ முறை எத்தனையோ சமயங்களில் இதுவரைக்கும் நீ எவ்வளவோ பணத்தை வீணாக செலவழிச்சிருக்க. ஆனால் அதெல்லாம் உனக்கு எப்போ புரிய வரும் தெரியுமா? ஒரு அவசரத்துக்கு முக்கியமான தேவைக்காக செலவழிக்கணும்னு காசை தேடும்போது சில்லறை கூட இல்லாத போது தான் நம்ம எவ்வளவு அலட்சியமாக எவ்வளவு காசை தூக்கி தூக்கி செலவழிஞ்சு வீசி எரிஞ்சோம். இப்போ அவசரத்துக்கு அவசியத்துக்கு சில்லறை கூட நம்மகிட்ட இல்லையேன்ற அந்த கஷ்ட சூழ்நிலையில் தான் உனக்கு பணத்தின் அருமை புரிய வரும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ மாட்டிக்க கூடாது, கஷ்டத்தில் நீ தவிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் முதல்ல இருந்து நான் உன்னை சிக்கனமாக சேமிச்சு வை, செலவு செய்யி, பார்த்து எதையுமே யோசித்து வாங்கு, அவசரத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் அலட்சியமாக எதையும் செலவழிச்சிடாதுன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கஷ்டம் வந்த பிறகு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அடுத்தவங்க கஷ்டப்படும் போதே அதை பார்த்து நாம் இந்த தவறுகளை செஞ்சிடக்கூடாதுன்னு புரிஞ்சு நடந்துக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஒவ்வொரு கஷ்டத்தையும் பட்டுதான் நான் திருந்துவேன்னு இல்லாமல் அடுத்தவங்க கஷ்டப்படும் போதே பார்த்து திருந்திருவேன்னு சொல்லக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீரு. உறுதியான உனக்கு ஒருபோதும் வாழ்க்கையில் தோல்வி வராது. இத்தனை நாளாக தோல்வியை பார்த்த உனக்கு இன்னும் இன்னும் மாபெரும் வெற்றிகளை கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். நீ போகிற பாதையில் நடக்கிற விஷயங்கள்ல இருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்களை மட்டும் சரியாக கற்றுக்கோ. உன் வாழ்க்கையை கொஞ்சம் அனுசரித்து போனினா எல்லாமே சரியாயிடும். கொஞ்சமாக அனுசரித்து போகிற வரைக்கும் அது நல்ல வாழ்க்கை. எல்லாத்துக்குமே அனுசரித்து போகணும், எல்லார்கிட்டையுமே விட்டு கொடுத்து போகணும்னா அது நரக வாழ்க்கை. அப்படி எல்லார்கிட்டையும் எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து போகணும்னு இல்லாமல் நீ பார்த்து பக்குவமா தேவையான இடங்களில் மட்டும் விட்டு கொடுத்து மற்றவர்களும் விட்டு கொடுத்து போகிற சூழ்நிலையை உருவாக்கிக்கோ. நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் நீ சிங்கம்னு நிரூபிப்பதற்காக கர்ஜிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்திலும் அன்பாகவே இருக்க முடியாது. சில இடத்துல நீ கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட்டு உன்னுடைய நேர்மையையும் உண்மையையும் நிரூபிக்க வேண்டிய இடத்துல நிரூபிச்சுக்கிட்டு நீ சரியான ஆள், நீதான் சிங்கம், நீதான் இந்த உலகத்தில் நல்லதை செய்கிறாய், உனக்கென உண்மையான உன் வாழ்க்கையை வாழ்கிறாய் என்ற உன்னுடைய குணத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் உனக்கு இருக்குது என் செல்லமே. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்காக போராடும்போது நீ வீணா முயற்சி செய்கிற, உன்னால் முடியாதுன்னு சொல்கிற இதே மனிதர்கள் நாளைக்கு நீ ஜெயித்த பிறகு வீண் முயற்சின்னு சொன்னவங்கெல்லாம் விடாமுயற்சியில் தான் ஜெயிச்சேன்னு உன்னை பாராட்டுவாங்க. ஏன்னா இந்த உலகம் கஷ்டப்படுற வரைக்கும் உன்னை ஒரு ஆளாக கூட நினைக்க மாட்டாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு நீ முன்னேறி வந்துட்டினா உன்னை மாபெரும் மனிதனாக தூக்கி வச்சு பாராட்டுவாங்க என் செல்லமே. சில பேர் தான் பட்டம் தான் உயரத்தில் பறக்கிறோன்ற ஆணவத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த பட்டத்தை ஒரு சிறு கயிறு தான் தாங்கி பிடிக்குதுன்றதை மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட கயிறாக நீ எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இருந்து எவ்வளவோ பேருக்கு உதவி செஞ்சுருக்க, நல்லது செஞ்சுருக்க, நன்மைகளை செஞ்சுருக்க. நீ செஞ்ச உதவியையும் நல்லதையும் நன்மைகளையும் மனிதர்கள் மறந்து போகலாம். ஆனால் இந்த வராகி அம்மா நிச்சயம் அதற்கான பலனை எல்லாம் பரிசாக உனக்கு கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.